அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. நீங்கள் ஒரு மாங்காய் பிரியராக இருந்தீங்கனாக்கா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து மாங்காயை வச்சு நான் 3 விதமான ரெசிபிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே மாங்காய் சீசனில் இது மஸ்ட்டாக மாற்றி மாற்றி இது வந்து செஞ்சுட்டே இருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னாக்கா கழனி மாங்காய் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு நல்லா போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம்னா ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னே சொல்லலாம். எங்கள் பாட்டி காலத்தில் அவங்க இதுலேருந்து சமைச்ச சாப்பாடு நாங்கள் வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக எங்கள் வீட்டில் செய்வோம். எல்லார் வீட்லேயும் செய்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அடுத்து நான் 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக தக்காளி பழம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப குழைய வேகணும்னா அவசியம் இல்லை, லைட்டாக வெந்து வந்தால் போதும். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னாக்கா கழனி சேர்க்கணும். தண்ணியில் வேக வைக்கக்கூடாது. நம்ம அரிசியை லைட்டாக மேலாப்பில் ஒரு தடவை கழுவிட்டு மேலே தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி திக்கான கழனி வரும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. கழனி சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு முடிக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது, கேன்சர் கூட வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கழனியை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபுட்டில் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ கழனி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாங்காய் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தோலோடு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நான் மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேக வச்சிங்கனாக்கா மாங்காய் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த கழனி கொஞ்சம் திக்காகணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான், அதுக்கு மேலேலாம் ரொம்ப டைம் எடுக்காது. எந்த விதமான மாங்காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். புளிப்பு மாங்காய் இல்லை ஒட்டு மாங்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கழனி கொஞ்சம் திக்காக வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இது நீங்கள் ஒரு 3லேருந்து 4 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூடு பண்ண இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பழையது கூட இல்லை சாம்பார் கூட எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான கழனி மாங்காய் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து மாங்காயை தோல் சீவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக மாங்காயை எண்ணெயில் வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாகவே வதக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாத்தூளை இதிலையே சேர்த்து வதக்கிக்கலாம். நான் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போக நல்லா ஒரு தடவை கொதித்து மாங்காய் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஸ்வீட் சேர்க்கணும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுறேன். பாருங்கள், மாங்காய் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. மாங்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்வீட் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோம்னாக்கா மாங்காய் வேகாது. அதனால் அது நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஜீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்தா கொஞ்சம் கிளாஸியாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் இன்றைக்கி ஜீனி தான் சேர்த்துக்கிறேன். மாங்காயும் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் சாம்பார் சோறு இல்லை எந்த வெரைட்டி ரைஸ் இல்லை பிரியாணி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இனிப்பு புளிப்பாக கொஞ்சம் காரமாக நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்னாக்கா மாங்காய் ஜாம் தான். இது எத்தனை பேருக்கு செய்ய தெரியும்னு தெரியல. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே செய்கிறது தான். கொஞ்சம் பழுத்த மாங்காய் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துருச்சு. இது என்னடா ரொம்ப பழுக்கவும் இல்லை ஆனால் காயாகவும் இல்லை, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாக இருக்கும். அதுக்காக இதை மாங்காய் நல்லா நம்ம வாழைக்காய் சீவிர ஸ்லைஸில் சீவி எடுத்துக்கோங்க. இல்லை பீலரில் சீவினீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி தின்னாக வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருந்தால் தான் உங்களுக்கு கரைஞ்சி மாங்காய் ஜாம் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இல்லைனா அது சுண்டுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக தான் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வந்து வேக வச்சிடலாம். இது கூட வந்து ஒரே ஒரு துண்டு பட்டை வாசத்துக்காக மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மேலே இருக்க அந்த பட்டையை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அதோடு சேர்த்து நம்ம வேக வைக்க தேவையில்லை, ரொம்ப வாசம் ஏறிடும். அந்த பட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காயை வந்து ஒரு தடவை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அந்த தண்ணி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடுப்பில் வச்சு சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். அந்த மாங்காய் வந்து 2 கப் அளவுக்கு இருந்துச்சு, அது வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவு இருக்குது. இதுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே சேர்க்கல, கொஞ்சம் வந்து பேலன்ஸ் வச்சுக்கிட்டேன். பார்த்துக்கிட்டு ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சேர்த்துட்டு நல்லா வெல்லம் வந்து கரைஞ்சி வரணும். எனக்கு கொஞ்சம் வெல்லம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, நான் மிச்சம் இருந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு தடவை கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சிட்டாக்கா வெல்லம் வந்து முருகி ஒரு மாதிரி பாகுத்தன்மையாக வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா மாங்காய் ஜாம் ரெடி ஆகிடும். நமக்கு பார்க்கையில் தண்ணியாக தெரியும், ஆற உங்களுக்கு நல்லா இறுகி வந்துடும். இது வந்து நீங்கள் சாப்பாடு கூடயும் சாப்பிட்லாம், இல்லை வந்து சப்பாத்தியில் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், இல்லை வந்து ப்ரெட்டில் கூட ஜாம் மாதிரி உங்களுக்கு வந்து தடவி கொடுக்கலாம். இது வந்து 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாலும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி ஒரு பொருளை வச்சு 3 விதமான ரெசிபி வந்து நம்மளோட வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.